பேயின்னு அலறிட்டு வந்தியே, பேய் துரத்திட்டு வந்துச்சா? ஆமாங்க, நான் டாக்டர் வீட்டுக்கு போனேன். டாக்டர் வீட்டுக்கா? ஏன், எதுக்காக போன? அப்பாவுக்கு ரொம்ப காசுலங்க, டவுனுக்கு போய் மருந்து வாங்கிட்டு வரேன். அதுக்காக நீ தனியா போயிட்டு வந்தியா? பின்ன என்னங்க செய்யட்டும், அண்ணா வர நீங்க வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டேங்க. அப்பா நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு, அதனால நான் தானே வரணும். நல்ல வேலை இங்க வந்ததுனால தப்பிச்சேன். ஆமா, நீங்க இங்க வந்தீங்க? ஒண்ணுல என் ஃப்ரெண்ட் அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பெய்தான். ஏன், இந்த இருட்டுல நான் கூட ஒரு பெய்தான். அடடா மனோகர், நீயா? நாங்க அதுக்குள்ள பயந்து போயிட்டப்பா. ஏது புது மாடெல்லாம் பிடிச்சிருக்கிற? நீ ஒண்ணு மனோகர், தேயிலை தோட்டத்துல வேலை செய்யற பொண்ணு, பேரு ராணி. சேல தோட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கு தர ராணின்னு வச்சிருக்காங்க. அங்க இருக்க கூடாது, பங்களாக்குள்ள கூட்டியா? கலாட்டா பண்ணாம மனோகர். என்னம்மா ராணி, ராஜாக்கள் இருந்த இடம் பொதுவாக பயப்படுறியா? அதெல்லாம் பொம்பளைதான் பயப்படுது, ஆம்பளைங்களா? நீச்ச வேற, வேட்டி வேற, சிலை கட்டுற நெஞ்சில உரம் வேணும். மனோகர், உன் டைப்பே ஒரு அராவி, உன்னாட்டமே எல்லாம் இருக்க முடியுமா? ட்ரை பண்ணணும், சும்மாவா? நீ சீட்டானது போதும், பாவம் குழந்தைய எங்க தர உடுப்பு போடுறாரு.
நாங்க செய்த பாவம். என்ன இன்னைக்கு பாவம் புண்ணியம் எல்லாம் அடிபடுது? வேற என்னத்தை பத்தி பேச? செஞ்ச பாவத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஊர்ல உலகத்துல எல்லாம் ஒரு பிரசவத்துல 3-4 குழந்தைங்க பிறக்குதான். சந்தானம், வேட்டைக்கெல்லாம் தயாராகிட்டுதா? போய் பாரு. இந்த பாராளு மேல நாம் என்ன செய்ய முடியும்? நானும் தானம் தர்மம் எவ்வளவோ செய்துகிட்டே இருக்கேன், பலன் இல்லை. ஆமா, உங்க தானமும் தர்மமும் செய்த பாவத்தை அனுபவிச்சுதானே ஆகணும். அப்படி என்ன பாவத்தை செஞ்சுட்டேன் நான்? பாவம், தாயும் பிள்ளையுமா வந்த உங்க தங்கையை தள்ளி விரட்டுவீங்களே, அந்த பாவம் போனதா? 15 வருஷங்களுக்கு முன்பு நடந்ததெல்லாம் இப்படியே கிளற ஆளுமேலே. கிளறாம எப்படி இருக்க முடியும்? கண்ணீர் சிந்த சிந்த கை குழந்தையோடு போனாலே பாவம். அந்த குழந்தைக்கு செய்த துரோகம் தான் நமக்கு வார்த்தை இல்லை. இவர்தான் டாக்டர் மனோகர். சைனாவில டாக்டர், நல்ல பிராக்டிஸ். ஜப்பான்ல டிஸ்பென்சரி வச்சிருக்காரு. கண்ணாடி மாளிகைய தாம்சன் விலைக்கு வாங்கியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க 2 பேரும் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. நாங்க வந்ததுல ஏதாவது டிஸ்டர்ப் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாரசில்லேன்னு வருத்தப்படுறான் என் வயசு. என்ன 2 பேருக்கு என்ன வயசாயிருச்சா என்ன? பிள்ளையாவது குட்டியாவது டாக்டர். உலகத்துல எத்தனை குழந்தைங்க இல்ல? நம்ம ரத்தினத்தை நான் புள்ளையாதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நினைக்காதீங்க, பார்சாவே எடுத்துக்கணும். இது உருப்படாது. என்னடா, நம்ம குதிரைக்கார கோவிந்தன் குதிரையை போட்டு அடி அடின்னு அடிக்கலாம். சேலம் பூட்டுறதுக்கு நிக்கல. இது குதிரையை இப்படி அடிச்சா உருப்பிடுமான்னு கேக்குறேன். சரி சரி போடா. சார், நம்ம ஃபேக்டரிக்கு புதுசா ஒரு ரோலிங் மிஷின் வந்திருக்கு. இன்னைக்கு டெலிவரி எடுக்கணும். இந்த செக்கில கையெழுத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கையெழுத்து போடுறேன். பேங்க்குக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டு தொகை நீ போட்டு. சரி. என்ன நம்பிக்கை ரத்தனத்து மேல உங்களுக்கு? ரத்தனமா இருக்கத்தோட்டு பரவாயில்ல, வேற ஆளை நம்பி செக்ல கையெழுத்து போட்டீங்கன்னா அவங்கள செக்ல போட்டு அடிடுவாங்க இந்த காலத்துல. ரத்னம், தேயிலை தோட்டத்துல ரொம்ப நல்ல விளைச்சு. பாம்பாட்டி மலையில இப்ப துளிர் கிள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் தேவை செய்யும் பெண்களுக்கு அழகு தரும் கண்ணே.
பெண்ணே முத்து என் நேரம் நெருங்கிடுச்சப்பா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பா அப்பான்னு என் மேல உயிரியே விடுற, உனக்கு அப்பாவா இருக்க குடுத்து வச்சுதான் நான் இல்லம்மா. அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாம்மா, உண்மையிலேயே நான் உன் அப்பா இல்லம்மா. அடுப்புக்கு கீழே ஒரு பானை பொதிச்சு வச்சிருக்கிறேன், சீக்கிரமாக எடுத்துக்கிட்டு வாப்பா. என்னப்பா புதல் போடுறீங்க? அம்மா ராணி, நீ பெரிய வெடிச்சு போடு, குடிசையில வளர வேண்டியவ அல்லம்மா. நிறைய நாட்டு எங்கோ ஒரு குகையில புதைந்து கிடக்கு. குகையில இருக்கிற நிறைய காட்டுற பிளானும் உயிலும் இதுக்குள்ள இருக்கு. ஆனா குகை எங்க இருக்குதோ தெரியல. நீயும் புத்திசாலியா இருக்குது, இத பத்திரமா வச்சுக்கம்மா. ராணிக்கு சேர வேண்டிய சொத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு சேர்த்துக்கப்பா. நாம வந்துடுச்சு, சந்தோஷப்பட்டு பாடுறியா? கையில இருந்தா சீட்டு எடுத்து காமிக்கிறேன். மனோகர் சரியா பாரு. மனோகர் மனோகர் போட்ல பட்டு போச்சு. செத்துட்டானா மனோகர்? என்ன செய்ய, நான் போலீஸ்க்கு தெரிவிக்கணும். ஐயோ மனோகர், அப்படி சொல்லிடாது மனோகர். மனோகர் ஆத்திரத்துல ஏதோ அப்படி செஞ்சுட்ட மனோகர், நீதான் என்ன காப்பாத்தணும் மனோகர். அதுக்கு என்ன செய்ய சொல்ற? போலீஸ் ஏமாத்த சொல்றியா? மனோகர் நம்மளாம் ஒரு ரெஸ்பெக்ட், நம்மளாம் சட்டத்தை மதிக்கலன்னா என்ன வருது? மனோகர், நீ மனசா எதையுமே செய்ய முடியும் மனோகர். பெரிய தபலா போச்சு மனோகர். எனக்கு ஒண்ணுமே புரியல மனோகர். காப்பாத்தணும் மனோகர், என்னை கைவிட்டுடாத மனோகர். மனோகர் ஏதாவது ஒரு யோஜனை சொல்லு மனோகர். மனோகர் சொல்லு மனோகர். என்ன மனோகர்? இதுல ஒரு கையெழுத்த போட முடிச்சிடுறேன். நீதான் என்ன காப்பாத்தணும் மனோகர். போடு சொல்றேன். மனோகர் எப்படியாவது என்ன காப்பாத்தி விட்டுட்டியா மனோகர்? உள்ள போ, பேசாம போ உள்ள போய். சொன்னது போதும், எழுந்திருக்கு. நல்லா நடிக்கடா. நான் என்ன இன்னைக்குதான் நடிக்கிறேன், என்கிட்டயே சொல்றியா? அது இருக்கட்டும் ராஜு, இந்த ரத்தனத்தை வைத்துக்கிட்டு நாம காரியத்தை சாதிக்கலான்னு 4-5 மாசமா கஷ்டப்பட்ட முடியலையே. இப்ப எல்லாம் உன்னால சக்சஸ் ஆயிடுச்சு. இனி இவனை வச்சுக்கிட்டு பல வேலையை நம்ம செய்யணும். ஆனா தாடிவாலா செத்துட்டான்ற எண்ணம் மனசுல எப்பவுமே இருக்கணும்.
நீ பழைய ராஜு மாதிரி ஆயிடணும். நம்ம பசங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன். ஓகே சார். ஏராணி ஒரு மாதிரி இருக்கிற. நேற்று ராத்திரி அண்ணா ஒரு மாதிரியா பேசினாரு. சந்தேகப்பட்டு தான் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால நம்ம கல்யாணம். அடட, இதுக்காகவா நீ கவலைப்படுற? இதுக்கெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் இருக்கிறேன், பயப்படாம வா. கணக்கப்பிள்ள, நீ சரி நல்லா இல்லையா? மேனேஜர் போய் ரிப்போர்ட் பண்ணு. ஏண்டா பேச்சு முத்து, ரிப்போர்ட்டா பண்ண போற? போ. அவர் எங்கடா ஒரு ரிப்போர்ட் எல்லாம் கவனிக்க போறாரு? அவரு ராணியோட ஜாலியா இருக்காரு. ரிப்போர்ட்டா பண்ண போற? ஏண்டா வம்ப விலை கொடுத்து வாங்க போற? ராணி அப்படி ஒருவர் இருக்கிறார் என்ற எண்ணம் உனக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தால் இந்த காரியத்தை செய்ய சூழ்ந்திருப்பாயா? என்ன நெஞ்செழுத்தம் உனக்கு? மரியாதை கிட்ட மடையனே. மானம் மரியாதை இவற்றை உயிரினும் பெரிதாக மதிக்கும் கூட்டத்தை சேர்ந்தவன் நான். நீயா மரியாதையை பற்றி பேசுகிறார்? ஒரு பாவம் மரியாதை ஏழையை கெடுத்து பாழாக்குவதானா மரியாதை? நீ படித்து பட்டம் பெற்று தெரிஞ்சுகிட்ட மரியாதை இதுதானா? அவசரப்பட்டு பேசாதீங்கண்ணா. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலண்ணா. அவரு கட்டாயம் கல்யாணம் செய்துக்கிறதா வாக்கு கொடுத்திருக்காருண்ணா. வேணா கோபப்படாம நீங்களே அவர் கேட்டு போறீங்கண்ணா. ரத்னம், ராணி சொல்றது உண்மைதானா? கேழ்விறகல நெய் விடியுதுன்னா கேட்கிறவனுக்கு இல்லடா புத்தி இருக்கணும். பூனைக்கும் புலிக்கும் கல்யாணமா போட பாப்பையா? அவன் கொடுத்த வாக்குறுதி. இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இது விளையாட்டு ராணி, விளையாட்டு. போனது போகட்டும், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவ வாழ்க்கையை கசக்கி எரிஞ்சிடாத, கைவிட்டுடாத. இவளை நீ காப்பாத்துறதா நியாயம். நல்ல இடமா கிடைக்கிறே, இதை நழுவ விடக்கூடாதுன்னு பாக்குறியாக்கும். நீ பெரிய ஆடம். விளையாட்டா பேசுறீங்களா இந்த வெளியா பேசுறீங்களா? மச்சான் விளையாடுற. ஏண்டா முத்து, ராணிக்கு கல்யாணம் ஒண்ணும் அதுக்கு பணம் தேவை. முதல்லயே கெட்டிருந்தா கொடுத்துருப்பா. அந்தடா இதேவிய தட்டாதரா, இதேவிய தட்டாத. 10 லட்சத்துல கல்யாணம் பண்ணு, நான் அவசியம் கல்யாணத்துக்கு வரேன். அடப்பாவி, என்கிட்ட சொன்னதெல்லாம் போய் தானா? வேற இடமா பார்க்க சொல்றேன். ஒரு பெண் வாழ்க்கையை கெடுத்து விட்டு சிரிக்கிறாயா? உனக்கு தாண்டா பணம் பெருசு, எங்களுக்கு மானம் பெருசு. இப்ப நீ இவளுக்கு என்ன வழி சொல்ல போற? சாதாரண தொழிலாளி முறைச்ச தொலைச்சு. ஆமா, நான் தொழிலாளி. முதலாளி கிட்ட திடுத்துங்கிற களவாளி நீ. இவள் வாழ்க்கையை குழந்தைங்க கொலையாளி நீ. இன்னும் சாகல. போ. மனோகர், மனோகர், மனோகர்.
ஏன் பதறி வந்திருக்கிறேன்? என்ன விஷயம்? மனோகர், நானும் ராணியும் தனியா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப அவங்க அண்ணன் அங்க வந்தான். எனக்கு அவனுக்கு வாய் வார்த்தை முத்துச்சு. கடைசியில எனக்கு கோபம் அதிகமா போகவே நான் அவனை அவனை என்ன செஞ்சேன்? குத்திட்டேன். படிக்காதவன் செய்யற வேலையை படிச்சவன் செய்யறதே. சரி, ராணி என்னானா? ராணியை கட்டி போட்டுட்டு நான் முடியாந்துட்டேன். நல்ல வேலை, அவளையாவது கொலை செய்யாம விட்டீங்க. மனோகர், மனோகர், என்ன நீ காப்பாத்து மனோகர். மனோகர், என்ன செய்ய சொல்றேன்? நீ கொலை செஞ்சது பணத்தை தூக்கினு சொல்றேன். என்ன இல்ல மனோகர், நீ ஒருத்தன் தான் எனக்கு எதிரியா இருக்கிற. நீதான் என்ன காப்பாத்தணும். சொல்லையா போச்சு. நீ போய் அந்த பொண்ணையும் பணத்தையும் எடுத்துன்னு போ. இந்தா நம்ம ஆளையும் கூட்டின்னு போ. நீ மட்டும் தனியா போவாது. ஓகே சார். மனோ, நம்ம யாருங்க? உனக்கு அதெல்லாம் ஒண்ணு தெரியாது. பேசாம இரு. என்னாலதானே நான் உனக்கு இந்த கதை ஏற்பட்டது. அந்த பாவி சொன்னதை எல்லாம் அப்படியே நம்பி மோசம் போயிட்டு என் மானம் கற்பு அத்தனை விழுந்து விட்டேன். நான் இழந்து விட்டேன். பெற்றவங்க இல்லாத குறை தெரியும். தாயும் தந்தையுமா இருந்து என்ன வளர்த்து ஆளாக்கி விட்டு உனக்கு நானே அவனா வந்துட்டேன். என்ன தனியா தவிச்சு விட்டுட்டு போயிட்டேன். அண்ணா, எங்க போவேன்? என்ன செய்வேன்? எப்படி நான் வாழ போறேன்? அண்ணா, அண்ணா, அந்த பாதகளை நான் சும்மா விட போவதில்லை. பழிக்கு வாங்கியே தீர்வேன். என் வயசுல வளர்ற குழந்தைக்கு இந்த பாவிதான் தகப்பன் என்று ஊரறிய செய்கிற வரைக்கும் நான் நடப்பிடமா வாழறேன். நடப்பிடமா வாழறேன். என்ன மன்னிக்கிறேன் அண்ணா. ராணி எங்க? ராணி தப்பிச்சிருச்சுங்க. தப்பிச்சிருச்சா? இல்லையே, தப்பிச்சு ஓடிச்சு. விடுவீங்களா? நாங்களும் துரத்தணும். கடைசியா அருவில குளிச்சு செத்து போச்சுங்க. செத்து போச்சா?
சாகர வயசாது. ரத்னம், உன்னை புத்திசாலின்னு நினைத்தேன். நான் நினைச்சது தப்புன்னு நிரூபிச்சுட்டேன். அந்த 2 பேர் காணோம். இப்ப யாராவது கேட்டா என்னன்னு சொல்ல போறேன்? இல்ல ஜமீன்தாரை கேட்டா என்னன்னு சொல்ல போறேன்? மனோஜ், எனக்கு ஒண்ணுமே புரியல. நீதான் அதுக்கு ஒரு வழி செய்யணும். வழி சொல்லு. எல்லாத்தையும் குழி தோட்டு பழிச்சுக்கிட்டே இரு. நான் வழி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஃபேக்டரி பணம் உங்ககிட்ட இப்ப எவ்வளவு இருக்கு? 15,000 இருக்கும். 15,000 பணத்தையும் காணும், 2 பேரையும் காணும். ஒரு பொருளை கிளப்பிவிடு. அருமையான யோசனை. சொன்ன ஒரு 12 யோசனை சொல்லிருக்கேன். ஏன் உட்கார்ந்துருக்க? நினைச்சு போய் போலீஸுக்கு போன் பண்ணு. சின்னப்பா ஏப்பா சத்தம் போடுற? சின்னப்பா ஏன்பா சத்தம் போடுற? என்னையா இது? வீட்டு சாமான்களா சிதறி கிடக்கிறது. ஆமையா, பெட்டி வேற திறந்து இருக்குது. இந்த வீட்டில் உள்ள ராணியும் முத்துவும் காணுமே, எங்க போயிட்டாங்க? வாங்க போலீஸ் போய் உடனே சொல்லலாம். இறையா, நீ எப்படி நான் பாக்குறேன். ஓ, உடம்பு ஜில்லுன்னு போயிருக்கையா? முதல்ல என்ன தூக்கு. முதல்ல மந்திரிக்க கொண்டு போனோம். தூக்கையா. கவலைப்படாதீங்க சார், சீக்கிரமா வந்துடுவாங்க. இதோ வந்துட்டாங்க. இதைத்தானம்மா கொண்டு வர சொன்னேன். ஆமா அண்ணா, இந்த உதவிக்கு உங்களுக்கு என்ன பதில் உதவி என்ன செய்ய போகிறேன்? அதையெல்லாம் எதிர்பார்த்து செய்கிறது உதவி ஆகாதக்கா. பிறருக்கு உதவி செய்வது எங்க கடமை. இந்தம்மா சாவி. அவசரத்தில் வீட்டை பூட்டாம வந்துட்டு. என்னப்பா இது? ஒரே மாயமா இருக்கு. ஆமா சார், நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த பிசாசா இருக்குமோ? நோனோ, பிசாசா இருந்தா இந்த மாடி மேல ஏன் ஏறணும்? நம்ம கண்டு ஏன் பயந்து ஓடணும்? வாங்க ஜமீன்தார் வீட்டுல போய் செக்அப் பண்ணுவோம். ஜமீன்தார் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபாலோ பண்ணுவோம். கமான்.
பேய பார்த்து பயந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. ஏப்பா திருச்சிட்டே இருக்க? நான் பேய் பூதங்கிறேன். இல்ல எங்கிட்டயே வந்து பேய் பிசாசுன்னு சொல்றியா? கண்ணால நான் பார்த்தேங்கிறேன். நீ ஒண்ணு. ஐயோ, நான் இனிமே இங்க இருக்க மாட்டேங்க. பேய் நடமாட்டம் இருக்கும் போல இருக்கு. எனக்கு என்னமோ பயமாவே இருக்குது. பாத்தியா காமி பயப்படுறத பாத்தியா? காமினி, நான் இருக்கிற இடத்துல பேய் மரியாதை இருக்கு, பயப்படாது. ஏண்டா ராஜு, ராத்திரில பொம்பளை தனியா விட்டு போலாமா? அது என்னமோ சொல்லி பயப்படுது. அது பயப்படுறதோட நம்மளையும் தான் பயமுறுத்துது. மனோகர், நீ கேட்டிய 5000 இந்தா கொண்டு வந்திருக்கேன். அந்த பக்கம் வாங்க. இருக்கும் பொன்மலரே, கண்ணேயும் மண்ணுலகம் காமுகரின் கோட்டமடி. உன்னான என் வாழ்வில் போக்கிருக்கும் பொன்மலரே, கண்ணேயும் மண்ணுலகம் காமுகரின் கோட்டமடி. கண்டவர்கள் நெஞ்சருகும் கல்லும் கசிந்துருகும் கண்கள் நெஞ்சருகும் வள்ளி நான் பட்டதெல்லாம் வாய் திறந்து சொன்னாலே வந்தாகி சொல்ந்து வருவோர் பாவி ஆலை பிழை கரும்பாக ஆக்கியனை ஓட்டிவிட்டார். சோலை புகு வந்தாகி சொல்ந்து வருவோர் பாவி ஆலை பிழை கரும்பாக ஆக்கியனை ஓட்டிவிட்டார். பெற்றவரை போலிருந்த என்னை வளர்த்த பெற்றவரை போலிருந்த என்னை வளர்த்த உத்தமனை கொன்று விட்டான், ஒரு குலையை செய்து விட்டானா. உன்னானை என் வாழ்வில் பூத்திருக்கும் பொன்மலரே, கண்ணேயும் மண்ணுலகம் காமுகரின் கோட்டமடி. என்ன துன்பம் வந்தாலும் ஏற்று வரும் வாடவரை சின்னவளே நம்பாதே, சீரழிந்து போகாதே. நீ பேசாமல் இருப்பது பயனில்லை. சரிதாம்மா,
உன்னையும் முத்துவையும் போலீஸ்ல தேடிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நீங்க அங்க போனா எப்படியும் உண்மையை சொல்ல வேண்டியது வரும்மா. உன் கனவு கொஞ்சம் புறம்மா, காலம் வரும், காத்திரு. காலம் எப்ப வர்றது, காரியம் எப்ப வருது? 4 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன் ரத்தனம். உனக்கு தெரியாது. இனிமேயும் காலம் வரும் நான் எதிர்பார்த்தா காலம் தான் வருவானே தவிர வேற ஒண்ணு வராது. என் தாய் கூட பிறந்த சொந்த அண்ணனா இருந்தும் இந்த ஜமீன்தார் என் தாய்க்கு துரோகம் செஞ்சிட்டான். அதனாலேயே என் தாயார் இறந்துட்டான். தாய்க்கு சொந்தமான இந்த கண்ணாடி மாளிகையும் இழந்துட்டேன். கண்ணாடி மாளிகையும் இழந்துட்டியா? இந்த கண்ணாடி மாளிகையில தான் நீ இருக்கிற மனோகர். இப்ப இருக்கிறேன். சரி, இப்ப இருக்கிற ஜமீன்தார் இதை இன்னொருத்தருக்கு வித்துட்டாங்க. வெளிநாட்டில இருந்து வந்ததும் இதை விலை கொடுத்து நானே வாங்கினேன். ரத்தனம், அதற்கு தகுதி எனக்கு ஒரு உதவி செய்யலாம். என்ன உதவி மனோகர்? பணங்களை ஏதாவது கேட்க போறியா? நான் பணமோ காசோ எனக்கு இப்ப தேவையில்லை. ஜமீன்தார் கிட்ட ஒரு பிளான் இருக்கு. பிளானா? என்ன பிளான சொல்ற? அது ஒரு குகையின் ரகசியத்தை பொறுத்தது. ஓஹோ, அந்த பிளானை மட்டும் நீ கொண்டாந்து கொடுத்துட்டீங்கன்னா என் எதிர்கால திட்டத்தை பூரா நான் நிறைவேற்றிருவேன். இந்த ஒரு உதவி செஞ்சா உன்னை மறக்கவே மாட்டேன். என்ன மனோகர், நீ சொல்லி நான் எந்த காரியத்தை செய்யல. ஆமா, நீ ஏன் இந்த விஷயத்தை பத்தி ஏன் சொல்லவே இல்லை? சமயம் வரும்பொழுது சொல்லலாம்னு இருந்தேன். எனக்கு அந்த டைரிய பார்த்து படிச்ச பிறகுதான் எனக்கு இதெல்லாம் தெரியும். 1914 14 தான். அப்ப என் தாய் கை குழந்தையோட இங்க வந்து சேர்ந்தாங்க. அப்ப நானும் என் ஃபாதரும் ஃபாரின்ல இருந்தேன். நான் அப்ப சின்ன பையன் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஜமீன் என் தாயை அடிச்சு விரட்டிட்டோம். உடனே என் தாய் என் தகப்பனுக்கு வரும்படி கடுதாசி எழுதினார். அப்ப உலக மகா யுத்தம் ஆரம்பமாகுது. அவர் மிலிட்டரி டாக்டரா இருக்கிறதுனாலே உடனே வர முடியல. அவரும் அந்த யுத்தத்திலே இறந்துட்டார். நான் பெரியவனாய் அந்த டைரி எல்லாம் படிச்சு பார்த்த பிறகுதான் எனக்கு இதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் தான் இங்க வந்து சேர்ந்தேன். ஆமா மனோகர், உனக்கு ஒரு தங்கை இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தியே, அதை கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்ச மாதிரிதான். ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. சில பேர் செத்துட்டாங்கன்னு வேற சொல்றாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ முதல்ல அந்த பிளான கொண்டாந்து எனக்கு கொண்டு. மனோகர், நீ நினைக்கிறாப்புல பிளான கொண்டு வருவது அவ்வளவு சுலபம் இல்லை. இருந்தாலும் உனக்காக ட்ரை பண்ணி கண்டிப்பா நான் கொண்டு வந்துறேன். நீ கவலை இல்லாம வரட்டுமா? நான் குளிச்சுட்டு வரேன். குழந்தைய பாத்துக்கோமா? சரிக்கா. ஏன் அம்பு கோச்சிக்கிற? அம்பு தொடாது. ஏன் ஏன் கோச்சிக்கிற? தொட்டா என்னவா? இந்த அம்பு கூர்மையானது, தொலைச்சிடும். ஜாக்கிரதை. காவல் அம்புதான் நெஞ்ச தொலைச்சி எடுத்துச்சு. இந்த காடை நீ தாங்காத. கொஞ்சம் கருணை காட்டேன். Stop!
குழந்தை. ஐயோ ஐயோ பாவம். நல்ல வேளை குறி தவறிடுச்சு. குழந்தை சத்தம் கேட்டதே, என்ன சுட்டீங்க? ஏதோ புதல்ல சத்தம் கேட்டது, புலியாக்குன்னு சுட்டுட்டேன். நல்ல வேளை குறி தவறு. அம்மா ரொம்ப சந்தோஷப்படுங்க ஜமா குழந்தைய பார்த்தா. அப்படி என்ன நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போலான்னு சொல்றியா? சரிதான், குழந்தை சொந்தக்காரங்க வந்து கேட்கிற வரையிலும் நம்ம வீட்டிலேயே வளரட்டும். வாங்க. அலுமேலு, அலுமேலு, குழந்தை இல்லே இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தியே, இதோ கடவுளா பார்த்து கொடுத்திருக்கேன். அப்பா, இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. குழந்தை காடத்து குழந்தை மாதிரி இருக்க. ஆமா, பாவம் அனாதையா வந்தது. வேறு வழி இல்லாம நான் தூக்கிட்டு வந்தேன். அநேகமா கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். உன் கவலையெல்லாம் பஞ்சா பறந்து போகும். உள்ள வரைக்கும் மேல. ஆமா, உள்ள. என்ன பிளான்? அது இன்ஜினியரிங் படிச்சவன் எழுதின பிளானா தெரியல. எவனோ இடியட் எழுதிருக்கான். அந்த பக்கம் பாரு. எங்கேயோ அந்த சொத்து இருக்கு. அவனுக்கு காமிச்சுட்டா பங்கு அவாய்ட் பண்ணணும். ஒன்னும் சரியான இடம் இல்லை. பிளான் சரியில்லை. யாரோ ரிஷிகள் தவம் செஞ்ச இடம் மாதிரி. தெருவுல பட்டாள செய்யா இல்லீங்க, அவர் மகன். ஓ, நம்ம மாதவனுடைய மகனா? பலே, வெரி குட், வெரி குட். பணப்பட்டியே காலி ஆயிடுச்சு. ஏதாவது ஒன்று செஞ்சாதான் முடியும், இல்லைன்னா வாழ்க்கை விநாயகம்.
பயந்துட்டீங்களா? நான் தானா? இது என்னம்மா இந்த வேஷம்? பல வருஷம் ஆயிடுச்சுன்னா இப்படியே சும்மா இருந்துட்டு இருந்தா என்னென்ன பிரயோஜனம்? நமக்கு இருக்கிறது அந்த பாதிப்புல அதை சேர்ந்து இன்னொரு பகுதி நாம் கண்டுபிடிக்க வேண்டாமா? சரிதாம்மா, அதுக்கும் இந்த வேஷத்துக்கு என்ன சம்பந்தம்? அண்ணா, போலீஸ் வேற என்ன தேடிக்கிட்டு இருக்கு. ஜமீன்தார நான் சாதாரணமா போய் பார்க்க முடியுமா? அது தவிர ஊர்ல ஒரு கொள்ள போட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை நான் அடக்கியாக வேண்டும். அதுக்குத்தான் நான் இந்த வேஷம். சரியான யோசனை. புஷ்பா, புஷ்பா, ஏம்மா இந்த கொள்ள கூட்டத்துல நீ எப்படி சம்பந்தப்பட்ட? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்களே. பொய்யா சொல்ற? நேற்று வீட்டு வாசல்ல 2 ஆண்களோட பேசிட்டு இருந்தியே, உண்மையா இல்லையா? உண்மைதாங்க. யார் அந்த 2 பேர்? எனக்கு தெரியாதுங்க. அவங்க வந்தாங்க. என்ன? ஒண்ணு இல்லைங்க. சும்மா சொல்லம்மா. உண்மையை சொல்றதுனால உனக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கே நன்மை உண்டு. நான் எதையுமே மறைக்க மாட்டேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். உங்களை பார்த்து போலான்னு வந்தேன். இந்த பொண்ணு எங்க எஸ்டேட்ல வேலை செய்யுது. அப்படியா? என் செக்ரட்டரி ராஜுடைய தங்கச்சி. ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படி ஏதாவது பரவாயில்ல, நீங்க அழைச்சிட்டு போலாம். ரொம்ப தேங்க்ஸ். நான் வர்றேன். வரேன் சார். சரிம்மா. டான்ஸ்னாவே எனக்கு பிடிக்காது. ஆனா நேரா பார்க்கும்போது லைக் பண்ண வேண்டியதான் இருக்கு. ஆமா, இந்த பேங்க் விஷயமா என்ன செஞ்ச? அதெல்லாம் கரெக்டா ஏற்பாடு பண்ணிட்டேன். கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னு அப்படியே வந்துட்டேன். இதோ இப்பவே புறப்பட்டேன். கேர்ஃபுல்லா ஹேண்டில்.
அப்படியா? இந்த பக்கமா தான் வரணும். அவங்க எல்லாம் இங்க என்ன அங்க இருக்காங்க. வாங்க போலாம். சவக்குழிய தோண்டி சவத்தைதான் திங்க வருதுன்னு ஊர்ல பேசுறாங்க. இப்போ உயிரோடு இருக்கிறவங்களையும் திங்களான்னு டாக்டர்களை ஏதாவது கன்சல்ட் பண்ணிட்டு வந்திருக்குமா? நல்ல வேலை. ராத்திரி அந்த முகமூடி வரலன்னா என் குழந்தை கத்தி என்ன ஆயிருக்கும். நீங்க என்னங்க சார் அதையே சொல்லிக்கிட்டு? பேங்க்ல திருட்டு போறதுக்கு முன்னாலே 2 பேர் உங்க பங்களாக்கு வந்திருக்கிறாங்க. முகமூடி, கொள்ளையடிக்கிறவன், பிசு, இத 3 ஒரே கேங். ஏதோ குழந்தை தூக்கம் வந்திருக்கான், சத்தம் கொடுத்திருக்கு, அவன் பிளான மாத்திக்கிட்டான். நல்ல வேலையை அவர் போயிட்டாரு. இதெல்லாம் உங்ககிட்ட பணத்தை பறிக்கிறதுக்கு. இப்ப நீங்களே சொல்றீங்கல்ல முகமூடி நல்ல வேணும். ஒரு விதத்துல நீங்க சொல்றது கரெக்ட் சார். கொள்ளை கூட்டத்துக்கு தலைவி முகமூடிதாங்கிறது நிச்சயமா தெரியுது. என்ன இருந்தாலும் ரொம்ப துணிச்சலான பொண்ணு. கொள்ளைக்காரங்க காடர்கள் மாதிரி வேஷம் போட்டு வந்தாங்களா இல்ல உண்மையிலேயே காடர்கள் தானா? அதுதான் சார் எனக்கும் புரியல. அவளுக்கு பாதுகாப்பா அவளுக்கு 2 பக்கத்துல 2 காடர்கள் போனாங்க. நான் சுட்டது 3 பேர்த்துல யாராவது ஒருத்தருக்கு நிச்சயம் அடிபட்டு இருக்கோம். அதெல்லாம் இனிமேல் தான் சார் செக்அப் பண்ண. ஆனா நேற்று ராத்திரி நடந்த பேங்க்குள்ள இந்த வட்டாரத்திலேயே துணிச்சலான காரியம். ஏது எப்படியும் ஊரே நாசமா போயிடுச்சு. ஆமா சார், டாக்டர் மனோகர் சொன்னாப்புல உங்ககிட்ட நல்ல மாதிரி நடந்து இது எஸ்டேட்டே விழுங்க பாக்குறாங்க. வார்ஸ் இல்லாத சொத்து பிளான் போடுறாங்க. யாரு சொன்னது வாரிசு இல்லைன்னு? என் சொத்துக்கெல்லாம் ஆனந்த் தான் வாரிசு. எங்களுக்கு தெரியாது இத பத்தி ஒண்ணுமே. யாரும் அசைக்க முடியாதபடி உயிரை எழுதி வச்சுட்டு இருக்கேன். நல்ல சூடு. என்னடா அது? எல்லாம் சாப்பிடுங்க சார் எல்லாரும். எடுத்துக்கோங்க. நான் பழையபடி எப்ப டீ குடிக்க போறேனோ தெரியல.
நம்ம எஸ்டேட் இனி எப்ப குடிக்க போறேன்? நம்ம ஊர் குழப்பங்களை எல்லாம் மிஸ்டர் நாதன் தீர்த்து வைப்பார். என்ன மிஸ்டர் நாதன், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வாங்க தருவீங்கல்ல? சார் சார் ப்ரமோஷன்ல வெளிய ஊருக்கு போறேங்க. பழையப்படி நம்ம ஊருக்கே வந்து சேரணும்னு நான் ஆசைப்படுறேன். போற இடத்துல பேய் பிசாசுன்னு ஆராய்ச்சியில இறங்கிடாதீங்க. யாரா இருந்தா என்ன? மோகமுடி முதல்ல அந்த மோகமுடிய கீழ்ச்சி வேலை செய்தோம். காட்டி கொடுத்து விடும் கண்ணாடி, முகம் காட்டி கொடுத்து விடும் கண்ணாடி, கருத்தில் இருப்பதை மறந்து வைக்காமல் காட்டி கொடுத்து விடும் கண்ணாடி, முகம் கருத்தில் இருப்பதை மறந்து வைக்காமல் காட்டி கொடுத்து விடும் கண்ணாடி. முகம் கருத்தில் இருப்பதை மறைத்து வைக்காமல் காட்டி கொடுத்து விடும் கண்ணாடி. ஆயிர மீன் பதுங்குது, அங்கே குறவை ஒதுங்குது, அந்த மீனும் இந்த மீனும் அகப்படதான் போகுது. தோண்டி முள்ளே கெண்ட மீன் இருக்குது. நேரா வச்சுட்டு இடத்துக்கு போகாம ஆட்டத்துல இருந்து போட்டுக்கிட்டாங்க. நம்ம வேலையாவது முடியும். எஞ்சிக்கிட்டு யோசனை இல்லை. வாங்கி தரேம்மா. நீ பெரியவள ஆனதுக்கு அப்புறம் வாங்கி தரேன். கூட வாங்கிட்டாங்கப்பா. ஓ வாங்கி தரேன்டா கண்ணு. ரெண்டு பேரும் விளையாடுங்க. ஆனந்தி, மோகன் குதிரை தான் வேகமா போகுது. அத்தியா சொல்றேன், இத பாரு. அது முள்ள முள்ள முள்ள. மெதுவா 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 போ ஆனந்தி. எவ்வளவு பெரிய பாதா, சின்ன குழந்தைய போல இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்கே ஆனந்தி. கீழே விழுந்தா என்ன ஆகுது?
ஆனந்தி, எனக்கு பயமா இருக்கு ஆனந்தி. நீயும் பெரிய இடத்து பொண்ணு. நான் ஆமா, பழைய பல்லவி பாட தொடங்கிட்டீங்களா என்ன? பெரிய இடம் சின்ன இடம். ஆனந்தி, ஆனந்தி. மிஸ்டர் நாதன், நான் இங்கிருந்து போற போகிற கேஸ்ல அப்படியே இருக்கு. ஒண்ணும் கண்டுபிடிக்கலையே. போறக்கு புதிய கேஸ் வேற வந்திருக்கு. மறுபடியும் நானே வந்து கவனிக்க வேண்டியதாயிடுச்சு. மிஸ்டர் நாதன், நீங்க எல்லாம் யங் மேன், சிரமப்பட்டாதானே என் மாதிரி ப்ரமோஷன் கிடைக்கும். வெளியில உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு, நீங்க இப்படி இருக்கீங்களே. சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் சார். என்ன சந்தர்ப்பம்? முகமூடி தானாக வந்து உங்க கையில் சிக்கிற சந்தர்ப்பத்தையா? மிஸ்டர் நாதன், கூடி சீக்கிரம் முகமூடி அகப்பட்டு விடலாம் என்று எதிர்பார்க்கிறேன். நாம தான் முயற்சி பண்ணி அந்த பொம்பளை கண்டுபிடிக்கணும். இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் கெட்ட பேரு. மிஸ்டர் மோகன், வாங்க இங்க. மிஸ்டர் நாதன், இந்த மாதிரி நோட்டீஸ் அடிச்சு ஜனங்களுக்கு தெரிவிங்க, பார்க்கலாம். ஜமீன்தார் என்னென்ன விளையாட்டு விளையாண்டவன் தெரியுமா அவனுக்கு? அதனாலதான் ஜிமினியை ஒழிக்கணும்னு நினைச்சிட்டேன். நான் கொஞ்ச நேரம் இருந்துப்பா, நான் செய்றேன். அப்படிங்களா? சதா நீ என்ன அண்ணா அண்ணா அண்ணும் போதெல்லாம் நினைக்கும் பொழுது என்னமோ மாதிரி. வயசுல எனக்கு ஒரு தங்கச்சி இருந்துச்சு. அது எங்க போச்சு, என்ன ஆச்சுன்றதே எனக்கு தெரியல. அதனால உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் தங்கச்சி ஞாபகம் வருது. உன்னை தங்கச்சின்னு நினைக்கலாம்னு பாக்குறேன். இதை விட எனக்கு வேற என்னன்னா வேணும்? உன்னை ஒரு நல்ல பொசிஷன்ல வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு சில காரியங்கள்லாம் சக்சஸ் ஆகணும். நான் கூட பாக்குறேன், நீ ஏதோ ஒரு ரத்தனத்தை லவ் பண்ற மாதிரி தெரியுது. அவன் உடம்புதான் நல்லா இருக்கு, உள்ளம் பாய்சன். ஆனா எல்லா பசங்களையும் நான் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கேன். அதனாலதான் உனக்கு அட்வைஸ் பண்றேன். அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? பச்சையா சொல்லணும்னு நினைக்கிறியா? நீ ரத்தனத்தை ஓவரா நம்புற? ஆமா அண்ணா, நம் காதல் சாதாரண காதல் இல்ல, தெய்வீக காதல்னு சொன்னாரு. தெய்வீக காதல் ரொம்ப டேஞ்சர்ல வந்து நிற்கும். இல்லண்ணா, அவர் உண்மையாவே என்ன நேசிக்கிறார். தேசிங்க கிட்ட பழகனவன் ஏதோ டைலாக் பேசி உன்னை மயக்க இருக்கிறான். உன்னை தங்கச்சியா நினைக்கிறதுனால நான் சொல்றேன், நீ நல்லா இருக்கும். என்னடா உடம்பெல்லாம் தேய்ச்சி வந்துருக்குது? முகமூடி ஆட்கள் வந்து வச்சானுங்களா? பணப்பட்டியாவது வாங்கி வந்தீங்களா? இல்லையா? அதை விட்டுட்டீங்களா? போட. இவனுங்களை வளர்க்கறத விட 2 நாயை வளர்க்கலாம். இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா சவிக்கம் தானா வந்து கட்டி பிடிச்சிடும்.
ஆனந்தி, ஜமீன்தார் எங்க போயிருக்காரு? ஜமீன்தார தான் இந்நேரம் இந்த போட்டோக்குள்ள தேடிட்டு இருந்தீங்களா? என்ன ஐயா ஈன்னு சிரிக்கிற? என்ன அப்படி நகைச்சுவை ததும்ப சொல்லிட்டாங்க? அம்மா, நம்ம மேனேஜரு மகா கலா ரசிகர். ஐயா இந்தலா பண்ற? வெளியில வா, கவனிச்சு. ஜமீன்தார் எங்கய்யா? திருட்டு பசங்க தொல்லை பொறுக்க முடியல. என்னங்க இது? மேனேஜர் என்னமோ கேக்குறாரு, நீங்க என்னமோ பேசிட்டு இருக்கீங்களா? அவருக்கு தான் சொல்றேன், டீ ஃபேக்டரியில திருட்டு போயிட்டு ராத்திரி. அந்த விஷயமா தயா ஜமீன்தார பார்க்க வந்தேன்னு சொல்றேன். அப்போ மேனேஜரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிவீங்கன்னா? அப்பா அங்க போயிருக்காருன்னு பேபி சொல்லுது. என்னய்யா பேபிக்கு வக்காலத்து வாங்குறீரா? வெளியில வா. என்ன நான் கணிக்கிறாரு? இப்பதானே கணிக்கிறாரு. வாங்க. இங்க நானா சும்மா அப்படியே இந்த இயற்கை காட்சிகளை எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போலான்னு வந்தேன். வண்டர்ஃபுல் பிளேஸ், வண்டர்ஃபுல் பிளேஸ். இவ்வளவு அழகான இடத்துல வசிக்கிற நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஆமா, இந்த காட்டுல பழப்புக்கு என்ன வழி செய்றீங்க? நாங்க இந்த காட்டுல கஷ்டப்பட்டு தான் வாழறோம். வேடு வெட்டுறோம், வேட்டையாடுறோம். நீங்க நாட்டு பக்கம் வர்றதே இல்லையா? ஏங்க, நாட்டுல வேட்டையாட சிங்கம் புலி எல்லாம் இருக்குதுங்களா? இவங்க என் தங்கச்சி. நம்பவே முடியலையே. நீங்க ஒண்ணு கூட ஒரு தங்கச்சி இல்லீங்க. இவங்களோட நான் கொஞ்சம் பேசணும். என்னோட பேசுங்க. நான் உங்களோட பேச வரல, அவங்களோட நான். அண்ணா, அவர் என்னோட பேசட்டுமே? இந்த காலனி உங்களுடைய தானே? ஏன் பயப்படுகிறீர்கள்? உண்மையை சொல்லுங்கள். உங்களுடைய தானே? சொல்லுங்க. இந்த காயம் அது அவங்களுக்கு தான். நீங்கள் முகமூடி அணிந்து தப்பி ஓடி வரும்போது போலீசார் துப்பாக்கியால் சுட்டதால் ஏற்பட்ட காயம் தானே? ஏன் வெடிக்கிறீர்கள்? இந்த காயத்தோடு நீங்கள் குதிரையிலிருந்து மயங்கி விழுந்தீர்களே, அந்த இடத்தில் தான் இந்த காதணி கிடந்தது. மயக்கம் தெளிந்து எந்த குதிரை மீது இங்க வந்து சேர்ந்தீர்களோ அந்த குதிரையின் குழம்பு சூடுகளை பார்த்துக் கொண்டுதான் நான் இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன். இந்த காதணியும் காயமும் உறுதிப்படுத்தி விட்டன நீங்கள் முகமூடி என்பதை. நீங்களும் உங்கள் மௌனத்தின் மூலம் இதை ஒப்புக்கொள்கிறீர்கள். உங்களை இப்போது கைது செய்கிறேன். நான் ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர். நான் பாதுகாப்போடு பக்க பலத்தோடு நான் வந்திருக்கிறேன். இப்போது கவலைப்படுகிறீர்கள், கண்ணீர் வடிக்கிறீர்கள். முகமூடி அணிந்து நீங்கள் நடத்திய கொலை கொள்ளை இவைகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் இதை விட 1000 மடங்கு அழுது புலம்பி இருக்கிறார்கள். நான் தான் முகமூடி, அதை மறுக்கவில்லை. ஆனால் நான் யாருக்கும் ஒருவித தீங்கும் செய்ததில்லை. கொலையும் கொள்ளையும் செய்தது நான் அல்ல, என் கணவர். அப்படி சொல்வது மனைவி. சுலபமாக தப்பித்துக் கொள்ள வழியில்லையே என்று கட்டிய கணவன் மீதே பழி சுமத்துகிறாயே, நீயும் ஒரு பெண்ணா? நிறுத்துங்கள். பெண்ணாய் பிறந்தவர்களும் கட்டிய கணவனுக்கா என்னை போல் பொறுமை காட்டியவள் இன்னொருத்தி இருக்கவே மாட்டாள். அப்படியானால் இப்போது மட்டும் ஏன் காட்டி கொடுக்க வேண்டும்? தூக்கு மேடை ஏறவும் தயங்க மாட்டேன். ஆனால் நாளுக்கு நாள் அவருடைய தீய செயல்கள் வளர்ந்து தாங்க முடியாத அளவுக்கு தரங்கட்டவராக, பொறுக்க முடியாத அளவுக்கு பொல்லாதவராக ஆகிவிட்டார். அவரால் மானமிழந்து மண்ணோடு மண்ணாக போன பெண்களின் எண்ணிக்கை வளர்ந்து கொண்டே வருவதை பார்த்தார். என் மாங்கல்யம் போனால் பரவாயில்லை என்று எண்ணிவிட்டேன். இப்படி பாடி பாடி எத்தனை நாளைக்கு தான் காலத்தை. அப்பா அங்க வேலையா இருக்காரு, 2 பேரும் ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? ஆனந்தி சாப்பிட வரமாட்டேங்குதுமா. சாப்பிட போமா? சாப்பிடாதம்மா. ஏன் சாப்பிடலன்னு சொன்னா இப்ப சாப்பிட போனா புரட்சி பண்றீங்க வேண்டான்னு என்னது? அது இல்லம்மா, விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு ஒரு முடிவு இல்லாம எப்படியம்மா சாப்பிடுறது? ஓ, அத சொல்றியா? சரி சரி, அப்பாட்ட சொல்லி நல்லபடியா முடிக்கலாம். சீக்கிரம் சாப்பிட போங்க. ஆனந்தி, ஆனந்தி.
புரிந்து திரியும் இந்த முகமூடி நபரை உயிருடனோ அல்லது பிணமாகவோ போலீசில் ஒப்படைப்பவர்களுக்கு 10,000 ரூபாய்கள் பரிசளிக்கப்படும். அவசரப்பட்டு ஒண்ணும் செஞ்சிடாதீங்க சார். கூடிய சீக்கிரம் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவான். ஆனா நீங்க நினைக்கிறது போல முகமூடி குற்றவாளி இல்ல. என்ன, முகமூடி குற்றவாளி இல்லையா? ஆம், உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். போக போக தெரியும் இன்னும் சில விந்தைகள். அதற்குள் தயவு செய்து எதையும் கிளறி விட்டு. என்ன மிஸ்டர் மோகன், ஒரே லெக்சர் பண்றீங்க, என்ன செய்தி? மிஸ்டர் மோகன் இந்த பப்ளிசிட்டியை கொஞ்சம் நிறுத்தி வைக்க சொல்றாரு. ஏன்? முகமூடியை நான் சந்தித்து விட்டேன். சரியான சில உண்மைகளை புரிந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் 10 நாட்களிலே உண்மை குற்றவாளியை நிச்சயம் கைது செய்து விடுவேன். அதற்குள் தயவு செய்து இதை வெளியிட வேண்டாம் சார். ஏனென்றால் என் வேலைக்கே இது இடைஞ்சலாக நேர்ந்தாலும் நேரலாம். Only 10 days. Yes, sir. All right. என்னன்னா நம்ம நன்மைக்காக கொஞ்சம் நான் வெளியூர் போயிட்டு வரணும். நான் வர்றதுக்கு 1 வாரமாகும். கண்ணாடி மாளி சாவி வச்சுக்கோ. தேவைப்பட்டா ரத்தனத்துக்கிட்ட கொடு. சரிங்கண்ணா. சொல்ல மாட்டியா? சரியா, வெளியே கொண்டு போய் கட்டு. ஆனந்தி, நீயா? இங்க எதற்காக வந்தாய்? பயப்படாதே ஆனந்தி, உன்னை பார்ப்பதற்கென்றே நான் இங்கு வந்திருக்கிறேன். பார்த்து விட்டாயல்லவா? போ வெளியே, போ, போய்விடு. கொலைக்காரி, கொள்ளைக்காரி. நீ நினைப்பது தவறு. நான் ஒருத்தி நினைக்கலாம், ஆனால் நாடே தவறு செய்ய முடியாது. நீ என்ன வேண்டுமானாலும் சொல்ல ஆனந்தி. நான் யார் என்று உனக்கு தெரிந்தால் நீ இப்படி பேசவே மாட்டாய். என் கண்ணை, பெண்ணுருவத்தில் நடமாடும் பேய் என்று மட்டும் தான் நினைத்திருந்தேன். ஊரை ஏமாற்ற பெண்ணுருவத்தில் திரிகின்றாயா? நானா? கன்னி பெண் தனித்திருக்கும் பொழுது இங்கு நீ வந்தது முறையில்லை. போவலையே, அப்படி சொல்லாதே ஆனந்தி. என் கண்ணை, நீயா இப்படி பேசுகிறாய்? பெண் குரலில் பேசினால் நம்பி விடுவேனா? எட்டி நீ நெருங்கினால் கூச்சலிடுவேன். நான் சொல்வதை கொஞ்சம் கேளான, வீணாக மனதை அலட்டிக் கொள்ள. நான் போய்விடுகிறேன். அதைத்தான் சொல்லுகிறேன். போவெளியே, போய்விடு. பொய் வேற சொல்றேன். இன்னைக்கு சாந்தி காணாம போற நாள்னு நினைச்சு எங்கி எங்கி அழுதாங்க. உயிரோட இருக்குது என்று தெரிஞ்சும் பார்க்காம இருக்கிறது எப்படி என்று பார்க்க போனேன். அக்கா, பாழாய் போன உலகம் என் பச்சைக்கிளியின் உள்ளத்திலே அசைக்க முடியாத அச்சத்தை உண்டாக்கி இருக்கிறது. நான் கொலைக்காரியாம், கொள்ளைக்காரியாம், பெண்ணுருவத்திலே நடமாடும் பேயாம், பிசாசா? என் குழந்தையை இப்படி சொல்லும் பொழுது உண்மையை எடுத்திருக்க முடியாத இந்த வேகம் எதற்கு? லட்சியம் என்ற பார்வை எதற்கு? எனக்கு தேவையில்லை. உலகம் இருந்தால் என்ன, அழிந்தால் என்ன? யார் வாழ்ந்தால் என்ன, தாழ்ந்தால் என்ன? மகள், யாருக்காக நான் இவ்வளவு நாள் வாழ்ந்து வந்தேனோ அந்த மகள் என்னை அன்போடு அம்மா என்று அழைக்க முடியாத இந்த நிலை எனக்கு வேண்டாம். இழந்த கண்களை மீண்டும் அடைந்த பிறகு இந்த உலகை பார்க்க முடியாத இந்த நிலை எனக்கு வேண்டவே வேண்டாம். உண்மையை உலகிற்கு உடனே எடுத்துரைக்கப் போகிறேன். என்னம்மா, சந்தை எப்படி இருக்குது? வெரி குட் டாடி. குட். ஆமா, 2 பேரும் சந்தைக்கு போயிட்டு வெறுங்கையோட வந்திருக்கீங்களா? இங்க எனக்கு என்னம்மா குறைச்சு? மோகன், நான் வேலை கிடைச்சிருச்சா? இல்லைங்க, கவர்மெண்ட்ல ஏதாவது உத்தியோகம் கிடைக்குமான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். குட் குட்.
ஏன் நம்ம டீ எஸ்டேட்ல ஏதாவது வேலை? இல்லம்மா, சர்க்கார்ல கூடிய சீக்கிரம் எனக்கு வேலை கிடைச்சிடும் நம்புறேன். வெரி குட், வெரி குட். அப்ப நான் புறப்படுறேன் சார். சரிப்பா. வணக்கம் சார். வணக்கம்மா. பையன் ஒரே புதுரா இருப்பான் போல இருக்க. வேலைக்கு கூட வேண்டாங்கிறானே. அதுவும் சரிதான். அவனுக்கு கவர்மெண்ட் உத்தியோகத்திலே டேஸ்ட். பையன் நல்லவன். நான் ஒரு பெரிய திட்டம் போட்டேன். இன்றிரவே இது நடந்தாகணும். என்ன திட்டம்? எங்க நடத்தணும்? வேற எங்கேயும் இல்ல, நம்ம ஃபேக்டரியிலேயே. அங்க இதுக்காக கொள்ளை இருக்கணும். ராஜி, இதுலதான் பெரிய விஷயம் அடங்கியிருக்குது. ஊருக்குள்ள கொள்ளையடிக்கிறது யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஜனங்க பூராவும் முகமூடிய பத்தி பேச தொடங்கிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கணும். ஃபேக்டரியில கொள்ள போனா அது பெரிய இடத்து விஷயம் அல்லவா? சீக்கிரமா தேட தொடங்குவாங்க. முகமூடிதான் செஞ்சிருக்கணும் சந்தேகப்படுவாங்க. போலீஸ், ஜமீன், இவங்க கவனம் பூராவுமே முகமூடி பக்கம் திரும்பிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சாலும் முகமூடி பேர் தான் அடிப்படும். காரியமும் கைகூடும். அந்த முகமூடியையும் தொலைச்சிடலாம். இதுக்காகத்தான் அந்த ஏற்பாடு. நீ ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன எல்லாம் கச்சிதமா முடிச்ச எனக்கா சொல்லி தரணும்.
ஏமா எங்களை காக்க வச்சுட்டு நீ இப்படி வந்து தனியா? அதற்கு நான் விரும்பவில்லை. அவர் வாழணும். தயவு செய்து நீங்களும் எந்தவித தீங்கும் செய்யக்கூடாது. கட்ட வேண்டும். ஆனால் அவர் உயிருக்கு எந்தவித ஆபத்தும். வா வா போறோம். சரி. கையில லட்டு மாதிரி கிடைச்சவளை விட்டுட்டு கிடைக்காதவளை எங்க இருந்து பிடிக்க போறீங்க? இல்ல மனோ, அந்த சமயம் பார்த்து காடர்கள் வந்துட்டாங்க. எனக்கு இருந்த கோபத்தில் அவர் அப்படியே இருந்திருந்தா அவர் தெரியும். நீ ராஜு பேசுறத அவ கேட்டிருப்பாளா? ஒரு சமயம் உள்ள இருந்து வெளியில வந்தார்கள்.
ஆமா சார். அப்ப கேஸ் பண்ணலாம் வாங்க நாதன். கான்ஸ்டபிள். வாழ்வைய பாழாக்கி அந்த பாவியின் காலில் அடிபட்டு உன் வாழ்வும் பாழாக போகிறது. ஏன் கண்ணு கலங்கி இருக்குது? ஏன் புஷ்பா, என் மேல உனக்கு வருத்தமா? ஒரு முக்கியமான வேலையா வெளியில போயிருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. புஷ்பா, சிறையில அடிச்சிட்டு உங்களுக்கு சிந்திக்க கூட நேரம் இல்லையே. சிறையில நான் உன்னை அடிச்சுட்டேனா? ஒண்ணுமே புரியலையே புஷ்பா. உங்க மனசிறையில. என்ன புஷ்பா நகைச்சுவையா பேசுறிய? புஷ்பா, ஒரு பாட்டு பாட. நானா? ஆமா, நீங்க பாடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன கொறிய நீ. கொடுமறையில ஒரு எஸ்டேட் வாங்கி அதுல ஒரு காட்டேஜ் போட்டு நம்ம 2 பேரும் அங்க போய் மரியாதை. இந்த புஷ்பா சாப்பிடு. பரவாயில்ல பரவாயில்ல, சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடு, நான் உனக்கு சாப்பிடு. எப்படி இருக்கு? என்னமோ பண்ணுதே. கறிக்கிறா, நெஞ்சு அறுக்கிறா. சாப்பிடு, முழுசா சாப்பிடு, சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நெஞ்சு அறுக்கிறா இருக்கா? புஷ்பா, உன் கதை முடிந்தது. அங்கே புதுமலர் பூத்து குலுங்குகிறது. இதோ போகிறேன். ராஜி, இப்ப எதுக்காக இங்க வந்த? நான் உன்னை வர சொல்லியே. நானே தான் வந்தேன். எனக்கு வேலை இருக்குது, நீ போயிட்டு வா. போக முடியாது. என்னடா, என்ன சங்கதி? புஷ்பாவுக்கு என்ன பதில் சொல்ற? யாருக்கிட்டடா பேசுற? தெரியல? தெரியும். தெரியும். அணியை கெடுத்தாய், காமினியை துளைத்தாய். அந்த கதை புஷ்பாவுக்கு வரக்கூடாது என்று எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். அதுக்கு என்னடா இப்போ? புஷ்பாவை நீ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நான் யார் என்பதை காட்டி விடுவேன். நாளைக்கு என்னடா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும் என்றா கேட்கிறாய்? என்னையும் அப்பாவி மோகன் என்றா எண்ணிக்கொண்டாய். ஆனந்தி நீ தூக்கி வந்தது யாருக்குமே தெரியாது என்றால் மனப்பால் குடிக்கிறாய். ஆனந்தி எங்கு இருக்கிறாள், எப்படி இருக்கிறாள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். சத்தியம், என் புஷ்பாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தால் போலீஸுக்கு போய் சேர்ந்து செய்த அக்கிரமங்கள் போவழியே போகிறேன். அக்கிரமங்களை அம்பலப்படுத்தப் போகிறேன். உன் கொடுமைகளுக்கெல்லாம் முடிவு கட்டப் போகிறேன். முடிவு கட்ட போகிறாய். நான் வரேன் சொன்னார்.
உடம்பெல்லாம் ஒரே ரத்தம். புஷ்பம், நீ என்ன இப்படி அலங்கோலமா இருக்க? உனக்கு உடம்பு சரியில்லம்மா? அண்ணா, உங்களுக்கு என்ன? அது முதல்ல சொல்லுங்க அண்ணா, என்னாச்சு? புஷ்பம், ரத்தனை சுத்தம். அண்ணா, உனக்கு ரத்தனத்தை கல்யாணத்தை பண்ணி பார்ப்போம் நினைச்சேன். அந்த பாவி உன்னை ஏமாற்றதும் இல்லாத அவனடி வாழ்வையும் பாழாக்க ஏற்பாடுகள் செஞ்சுட்டான். அவள் கடத்திக்கிட்டு போய் ஊருக்கு வெளியில் இருக்கிற வேங்கவல பங்கள் அவளை வச்சிருக்கான். கல்யாண ஏற்பாடெல்லாம் கூட செஞ்சுட்டாம்மா. முடிஞ்சா நீ போய் அவளையாவது காப்பாற்று. அண்ணா, ஆனந்திக்காக நான் போக முடியாதண்ணா. நானும் உங்க கூடவே வர்றேன். பாவி எனக்கும் விஷம் கொடுத்துட்டான். அண்ணா, அண்ணா, நீங்க கவலைப்படாதீங்க. மறைஞ்சிருந்து எல்லா விஷயத்தையும் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனந்தியை நாங்க காப்பாத்துறோம். போலீஸுக்கு இப்பவே ஏற்பாடு பண்றோம். வர சொல்லு. அந்த பங்களாவுக்கு வர சொல்லு. Come on, quick. ஹலோ, இன்ஸ்பெக்டர் நாதன். மிஸ்டர் நாதன், உடனே புறப்பட்டு உங்க ட்ரூப்போட கண்ணாடி மலைக்கு வாங்க. ஆமா, ரொம்ப அர்ஜென்ட். வச்சுட்டுமா?
நீயா? யாரு நினைச்ச? இவளை எதுக்காக இங்க கொண்டு வந்த? நான் இப்ப மூளை ஆராய்ச்சி பண்றேன், போகலையே. அதுக்கு இவ மூளையா தேவை உனக்கு? இல்ல உன் மூளைய கூட. என் மூளையா கேட்கிற? மூளைய தரமா? மூளை ஆராய்ச்சி எல்லாம் வினாக்கிட்டானே. அடப்பாய். ஏகதந்தாய நமः, கபிலாய நமः, கஜகன்னிகாய நமः, லம்போதராய நமः, விகடாய நமः, விக்னராஜாய நமः, தூமகேதவே நமः. பாலச்சந்திராய நமः, கஜானனாய நமः, வக்ரதுண்டாய நமः, தூர்த்தகர்ணாய நமः, ஹேரம்பாய நமः. கந்தபூ अग्नजे स्वाहा, अग्नजे नमः, सोमाज स्वाहा, सोमाजे नमः, अग्नजे स्वाहा. ध्रुवन्ते राजा वरुडो ध्रुवन् देवो बृहस्पतिः, ध्रुवन्तरिन्द्रश्चाग्निश्च राष्ट्रम् धारयतान् ध्रुवाम् पर्वतविवादितादभिः इन्द्रजिवेह ध्रुवस्तिष्ठा इह राष्ट्रमुधारय अभितिष्ठवृदन्यतः अधरे सन्तु शत्रवः इन्द्रजिव वृत्रः तिष्ठा देवीम् वागमदनयन्त देवाः ताम् विश्वरूपाः पदवो वदन्ति बाणो मन्द्रे दमोर्